அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி வந்து கிரேப் ஜூஸ் எப்படி போடலாம்ங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி கிரேப் ஜூஸ் போட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். முதல்ல நம்ம வந்து கிரேப்ஸை வந்து சுத்தம் பண்ணிவிட்டு கழுவிட்டு நம்ம வந்து இந்த மிக்ஸி ஜூஸர் போட்டோம்ல அந்த ஜாரில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கப் ஜீனி வந்து நம்ம எடுத்து போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ஜீனி தேவைப்படுதோ, உங்களுக்கு எவ்வளோ சுகர் போட்டால் பிடிக்குமோ அந்த அளவுக்கு போட்டுக்கிறோங்க. நான் வந்து எனக்கு இவ்வளோ தான் போட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஐஸ் வாட்ரு ஊற்றிக்கலாம். ஐஸ் வாட்ரு ஊற்றிட்டு நம்ம வந்து இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிட்டு ஜாரை க்ளோஸ் பண்ணிட்டு மிக்சியில் போட்டு நம்ம ஆட்டிக்கலாம். இந்த மாதிரி ஜூஸ் போட்டு பாருங்கள், நிஜமாலுமே சூப்பராக இருக்கும். நீங்கள் ஜூஸ் போட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம வந்து ஜூஸை வந்து வடிகட்டிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஜூஸை வந்து வடித்து எடுத்துக்கிட்டாச்சு. நல்லா வடித்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம். அதில் அரை கப்பு வந்து ஜூஸ் ஊற்றிட்டு நம்ம அரை கப்பு வந்து 7up இல்லைன்னா ஸ்ப்ரைட்டு இல்லைன்னா பன்னீர் சோடா இந்த மாதிரி வந்து நம்ம அதில் அரை கப்பு வந்து சேர்த்துக்கலாம். அரை கப்பு சேர்க்குறனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஜூஸு. நீங்கள் இந்த மாதிரி மறக்காமல் போடுங்க, நிஜமாலுமே செம்மையாக அந்த ஜூஸ் இருக்கும். மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ஜூஸ் போட்டு பாருங்கள். இந்த ஜூஸ் போட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. பாய்.